ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேழ்வரகு கம்பு வச்சு எப்படி சாக்லேட் கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டையை நுர வர அளவுக்கு அடிச்சுக்கோங்க. ஒரு ஹெல்தியான ஈஸியான ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நல்லா அடிச்சுக்குங்க. தயிர் நல்லா அடிச்சுக்குங்க. கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கட்டிலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீமியாக இருக்கணும். அடிச்சு வச்ச தயிரை சேர்த்துக்குங்க. கேழ்வரகு மாவு சேர்த்துக்குங்க. கம்பு மாவு சேர்த்துக்குங்க. பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. வெள்ளைப்பாகு சேர்த்துக்குங்க. வெள்ளைப்பாகு சர்க்கரை எது இருக்கோ சேர்த்துக்குங்க. 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா திக்கான பாகு இது. கொக்கோ பவுடர் சேர்த்துக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்குங்க. இட்லி மாவு பதத்தோட இன்னும் கொஞ்சம் கட்டியா இருக்கணும். இது நீங்க பால் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பால் இல்லை தயிர் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனல்ல செய்கிற எல்லா ரெசிபீஸுமே ஒயிட் சுகர், ரிஃபைன் ஆயில், மைதா, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் தான் நான் செய்கிறேன். அதனால தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது ஆயில்லெஸ் கேக். இது டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி கேக்கு. இதை ஸ்டீம் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதனால ஆயில் இல்லை, ஒயிட் சுகர் இல்லை, மைதா இல்லை. ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. பேட்டரை ஊற்றுங்க. மாவு சேர்த்துக்குங்க. நல்லா பாருங்கள், திக்காக இருக்குது. இட்லி மாவு பதத்தோட கொஞ்சம் கட்டியாக இருக்குது. சர்க்கரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதில் பட்டரே இல்லை, எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் எண்ணெயும் சேர்க்கல, பட்டர் சேர்க்கல. ப்ளெயினாக இருக்கும். ஒரு இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. ஸ்டாண்ட் வச்சுக்குங்க. மிக்ஸ் பண்ண வச்ச கேக் இதை உள்ளே வைங்க பாத்திரத்தை. கேஸ் ஆன் பண்ணுங்க. 15 நிமிஷம் வேக வைங்க. உப்பி வந்துருச்சு பாருங்கள். செக் பண்ணுங்க வெந்திருக்கா என்னன்னு. இப்போ செக் பண்ணுங்க. இன்னொரு தடவை செக் பண்ணுறேன். பாருங்கள், ஒட்டாமல் வருது. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சர்வ் பண்ணுங்க. சூடாக இருக்கையில் அப்படியே பேந்துட்டு வராது. அதனால கொஞ்சம் நிமிட்டி விடுங்க. நிமிட்டி விட்டு ஒரு பிளேட்டில் கவுத்திங்கன்னா கேக் தனியாக வந்துடும். பட்டர் பேப்பரை எடுத்துருங்க. பாருங்கள், நான் போட்ட மாவுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்துருச்சு. கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்தியான, ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸு. இது எல்லாருமே சாப்பிட்ற மாதிரிக்குள்ள இருக்கும். குழந்தைகள்லேருந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் வரை இதை எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஹெல்தியான ரெசிபியுடன் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய்.